Find the electric field inside a non-conducting solid sphere கேட்டிருக்காங்க. So which carries a charge density proportional to the distance. இப்போ charge density பார்த்தோம்னா இங்கே எல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது. இது என்னது? Rho is a function of distance r. இப்போ கேபிட்டல் ஆர்ங்கிறது வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிருந்து இந்த ஆர் வரைக்கும் எப்படி இருக்கும்? அந்த ஆர் இன்க்ரீஸ் ஆக அந்த சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம டைரக்ட் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஷெல் ஒன்று தான் எடுக்கணும். ஒரு இமேஜினரி காசியன் ஷெல் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது வந்து ஒரு சின்ன ஷெல் ஆஃப் திக்னஸ் டிஎக்ஸ். கரெக்டாக ஒரு ஷெல்லுடைய திக்னஸ் வந்து டிஎக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த திக்னஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு? டிக்யூ. அப்போ எனக்கு டிக்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு வால்யூம் தெரியணும். ஏன்னா டிக்யூ ரோ வந்து என்னது? டிக்யூ பை டிவி. கரெக்டா? அப்போ எனக்கு டிவி தெரியணும். அப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல் என்னது? எனக்கு வந்து ஏரியா வந்து என்னப்பா? 4π x² நான் எடுத்துக்கலாம், இல்லைன்னா r² எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து dRன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்மால் r. கரெக்டாக? அப்போ 4π r². ஏரியா என்னது? 4π r² இன்டூ dr. திக்னஸை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். ஸோ அப்போ dq என்னது? ரோ இன்டூ டிவி. ரோ என்னது? ஆல்ஃபா ஆர் 4π r² dr. ஸோ இதுதான் dq. இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து சார்ஜ் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா கான்ஸ்டன்ட், 4πயும் கான்ஸ்டன்ட், r³ dr. ஸோ q will be equal to 4π ஆல்ஃபா r⁴/4 எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன? q will be equal to π ஆல்ஃபா r⁴. இப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் சர்ஃபேஸ் என்னது? சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். அப்போ ஃப்ளக்ஸ் வந்து என்னது? π ஆல்ஃபா r⁴ டிவைடட் பை எப்சிலான் நாட். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு தெரியும் பை காஸ்லா என்னது? பை காஸ்லா இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உண்டான இது என்னது? phi flux included will be equal to E dot A. கரெக்டா? E into 4π r². ஏன்னா r², 4π r²ங்கிறது தானே சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இதையும் நான் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிருமா? ஸோ E into 4π r², நாட் டாட்பா. E dot A ரெண்டு ரேடியல் இல்லையா? ஈயும் ரேடியலாக இருக்கும், ஏரியா வெக்டாரும் அங்கேயே இருக்கும். ஸோ தீட்டா 0, அதனால EA cos θ, EA cos 0 1. ஸோ E into 4π r². π ஆல்ஃபா r⁴/ε0. இதில் எது கேன்சல் ஆகும்? 4 கேன்சல் ஆகாது. பை வேணா கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். ஸ்கொயர் r² இங்கே ஒரு r⁴. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? E வந்து ஆல்ஃபா r²/4ε0. இந்த ஆன்சர் இருக்கா? இருக்கு. ஸோ இட் இஸ் ஆன்சர் பி.